சாந்தி. வாழ்க்கை என்பது ஆத்மா, உடல், இயற்கை, இந்த மூன்றும் ஒருங்கிணைந்ததுதான். உடல் என்பது இயற்கையின் 5 தத்துவங்களால் ஆனது. ஆத்மாவிற்கும் இயற்கைக்கும் மிக ஆழமான சம்பந்தம் உள்ளது. இயற்கை என்றாலே ஒரிஜினாலிட்டி, இயல்பு நிலை, உண்மை நிலை. உண்மை நிலை என்பது தூய்மை. இயற்கை தன்னுடைய இயல்பு நிலை, தூய்மை நிலையை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு எடுத்தல் அவசியம். ஆகவே வாருங்கள், இன்றைய தியான பயிற்சியில் நம் மனதில் தூய எண்ணங்களை நிரப்பிக்கொண்டு அந்த தூய உணர்வோடு ஒவ்வொரு தத்துவத்தின் சிறப்புத்தன்மையை நினைவு கூர்ந்து மனதார நன்றி தெரிவித்து தூய எண்ணங்களின் அதிர்வலைகளை பரப்பி 5 தத்துவங்களையும், அதாவது இயற்கையை தூய்மைப்படுத்தும் மன சேவை செய்வோம். நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் என்றுமே அழியாத ஓர் ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா. இந்த 5 தத்துவங்களால் ஆன உடலை இயக்கும் சக்தி நான் ஆத்மா. புருவ மத்தியில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக ஆத்மா நான் வீற்றிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணம் அமைதிதான், அன்புதான் என்னுடைய இயல்பான குணம். அமைதியான ஆத்மா நான், அன்பான ஆத்மா நான், ஆனந்தமான ஆத்மா நான், சக்திமிக்க ஆத்மா நான், தூய்மையான ஆத்மா நான். ஆத்மா நான் மிக பிரகாசமான, லேசான, சிறிய வெண்மையான நட்சத்திரமாக ஒளிர்விட்டு கொண்டிருக்கின்றேன். நாலாபுறமும் அமைதியின் வெண்மையான ஒளிக்கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். அமைதி சுரூபம் நான், शांत स्वरूप आत्मा நான் எல்லாம் வல்ல இறைவன் பரம் பிதா பரமாத்மாவின் குழந்தை. எனக்கு முன்னால் பரமாத்ம தந்தை மிக பிரகாசமான ஒளிப்புள்ளியாக வீற்றிருக்கின்றார். அமைதி கடலவர், கருணை கடலவர், சர்வசக்திவான் பரமாத்மாவின் குழந்தை நான். அவருடைய அன்பின் ஒளி கிரணங்கள் என்னை அரவணைக்கின்றன. அன்பில் மூழ்கிய அனுபவம் செய்கின்றேன். அன்பு நிறைந்த ஆத்மா நான். பரம் பிதா பரமாத்மா தூய்மை கடலானவர். அவருடைய தூய்மையின் வெண்மையான ஒளிக்கதிர்கள்
ஆத்மாவான என் மீது படுகின்றன. நான் ஆத்மா மேன்மேலும் பிரகாசம் அடைகின்றேன். பரமாத்ம தந்தையின் சர்வ சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிகின்றன. நான் சக்திமிக்க ஆத்மா ஆகுகின்றேன். தூய்மை கடலின் குழந்தை, தூய்மையான ஆத்மா நான். வெண்மையான பிரகாசமான ஒளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் தூய்மையின் நட்சத்திரம் நான். சர்வசக்திவான் தூய்மை கடல் பரமாத்மாவின் குழந்தை நான். தூய்மையான ஆத்மா தூய்மையின் வெண்மையான ஒளிக்கிரணங்களை நாலாபுறமும் பரப்புகின்றேன். 5 தத்துவங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றின் சிறப்பு தன்மைகளை நினைவு செய்து பார்க்கின்றேன். முதலாவது பூமி தாய், பொறுமையின் அடையாளம். நிலம் என்ற தத்துவத்திடமிருந்து நான் பொறுமை என்ற குணத்தை கிரகித்துக் கொள்கின்றேன். நான் பொறுமை நிறைந்த ஆத்மா. நிலம் என்ற இந்த தத்துவத்திற்கு என் மனதார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். பரமாத்ம சக்தி மற்றும் தூய்மையின் வெண்மையான ஒளிக்கிரணங்களை இந்த பூமிக்கு நான் பரப்புகின்றேன். இந்த நிலமானது தூய்மையின் சக்தியை பெறுகின்றது. நல்ல பலனை கொடுக்கின்றது. அனைவருக்கும் சத்தான காய், கனி, தானியங்கள் அனைத்தையும் வழங்கி அனைவரையும் நிறைவு செய்கின்றது. இந்த நிலம் என்ற தத்துவம் முழு தூய்மை அடையட்டும். நான் தூய்மையான ஆத்மா. அடுத்ததாக நீர். நீரின் குணம் குளிர்ந்த தன்மை, வளைந்து கொடுக்கும் தன்மை, தாகத்தை தீர்க்கும் திருப்திப்படுத்தும் குணம், தூய்மைப்படுத்தும் குணம். இந்த சிறப்பு குணங்களை எனக்குள் நான் கிரகித்துக் கொள்கின்றேன். நான் குளிர்ந்த தன்மை நிறைந்த ஆத்மா, திருப்தியான ஆத்மா, பிறரையும் திருப்திப்படுத்தும் ஆத்மா நான். தூய்மையான ஆத்மா நான். இந்த நீர் தத்துவத்திற்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் சர்வ சக்திகளின் ஒளிக்கிரணங்களை இந்த நீர் தத்துவத்திற்கு வழங்குகின்றேன். என்னிடமிருந்து தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் இந்த நீர் தத்துவத்தை தூய்மையாக்குகின்றன. நான் தூய்மையான ஆத்மா. தூய்மையின் அதிர்வலைகள் நாலாபுறமும் பரவி நீர்நிலைகள்
அனைத்தையும் தூய்மையாக்கிக் கொண்டே இருக்கின்றது. அடுத்து நெருப்பு. நெருப்பின் குணமானது கடினமான பொருளை மென்மையாக ஆக்குவது, மென்மையான பொருளை உறுதியானதாக ஆக்குதல், மாற்றம் செய்யக்கூடிய சக்தி, அழுக்கை நீக்கி தூய்மைப்படுத்தும் தன்மை நெருப்பிற்கு உள்ளது. வணக்கத்திற்குரிய தத்துவமாகவும் இருக்கின்றது. இந்த சிறப்பு குணங்களை நான் எனக்குள் கிரகித்துக் கொள்கின்றேன். நான் மாற்றத்தை கொண்டு வரும் உயர்ந்த ஆத்மா, தூய்மையான ஆத்மா, மகிமைக்குரிய ஆத்மா நான். சர்வசக்திவான் தூய்மை கடலின் குழந்தை நான். இந்த நெருப்பு என்ற தத்துவத்திற்கு என் மனதார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். பரமாத்ம தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் அனைத்து சக்திகளின் ஒளிக்கிரணங்களை நெருப்பு என்ற தத்துவத்திற்கு நான் வழங்குகின்றேன். இந்த தத்துவமும் முழு தூய்மை அடையட்டும். நான் தூய்மையான ஆத்மா, பரம் பவித்ர ஆத்மா. அடுத்ததாக காற்று. காற்றின் சிறப்பு குணம் லேசான தன்மை, மிகவும் இலகுவாக கடந்து செல்லும் தன்மை. உயிர் வாழ்வதற்கு ஆதாரம் சுவாசக்காற்று. உறுதுணையாக இருப்பது காற்று. இந்த சிறப்பு குணங்களை எனக்குள் கிரகித்துக் கொள்கின்றேன். நான் என்னை மிகவும் லேசானவனாக அனுபவம் செய்கின்றேன். என் மனம் லேசாக இருக்கின்றது. எனக்குள் அனைத்து சூழ்நிலைகளையும் இலகுவாக கடந்து செல்லும் சக்தி இருப்பதை உணர்கின்றேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் முன்னேற்றுவதற்கு உறுதுணையாக நான் என்றும் இருப்பேன். இந்த காற்று என்ற தத்துவத்திற்கு என் மனதார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். பரமாத்ம தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் தூய்மையின் பிரகாசமான ஒளிக்கிரணங்கள் என்னிடமிருந்து நாலாபுறமும் வாயுமண்டலத்தில் பரவுகின்றது. இந்த காற்று மண்டலம் முழுவதுமாக தூய்மை அடையட்டும். அனைவருக்கும் சுத்தமான சுவாச காற்று கிடைக்க பெறட்டும். என்னிடமிருந்து தூய்மையின் அதிர்வலைகள் இந்த காற்று மண்டலத்தில் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. தூய்மையான ஆத்மா நான். இறுதியாக ஆகாயம். ஆகாயம் என்றாலே எல்லையற்ற தன்மை, பரந்த மனப்பான்மையின் அடையாளம்.
இந்த சிறப்பு குணங்களை நான் எனக்குள் நிரப்பிக் கொள்கின்றேன். நான் ஆத்மா, பரந்த மனதுடையவன். அனைவரையும் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் என்னிடம் இருக்கின்றது. நான் ஆகாயம் போன்ற பரந்த உள்ளம் கொண்ட அன்பான ஆத்மா. அனைவரையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வோடு, ஆத்மீக பார்வையோடு பார்க்கக்கூடியவன் நான். இந்த ஆகாயம் என்ற தத்துவத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். என்னிடமிருந்து தூய்மையின் அதிர்வலைகள் இந்த ஆகாய தத்துவத்திற்கும் போய் சேர்கின்றன. தூய்மையான வாயுமண்டலமாக ஆகுகின்றது. நான் தூய்மை சொரூப ஆத்மா. இந்த முழு பூமிக்கும் ஆத்மீக அன்பு, பரமாத்ம சக்தி மற்றும் தூய்மையின் வெண்மையான ஒளியை வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். இந்த முழு உலகமும் தூய்மையாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. இயற்கையின் 5 தத்துவங்களும் தன்னுடைய இயல்பு நிலை தூய்மையை அடைந்து உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த நன்மையை செய்வித்துக் கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா. இயற்கைக்கும் எஜமானன். இயற்கையிலும் உயர்ந்த மாற்றத்தை கொண்டு வரும் பரமாத்ம குழந்தை. சக்திசாலி ஆத்மா நான். தூய்மை சுரூப ஆத்மா நான். ஓம் சாந்தி.